சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை வெளியிடாத முக்கியஸ்தர்கள் 41 பேர் என்பதாக ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கடந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை 41 பேர் சமர்ப்பிக்க தவறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 41 முக்கியஸ்தர்கள் எல்லாம் முன்னாள் அமைச்சருமார், அதில் பல ஆளுநர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், தூதுவர்கள், மூத்த ராஜேந்திர ஊழியர்கள் மற்றும் நீதிபதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கோடிட்டு காட்டி இந்த தகவல்கள் வெளியாகின்றன. இதேவேளை சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவிக்காதவர்களின் திருத்தப்பட்ட பட்டியலின்படி முன்னாள் அமைச்சர் ஒருவர், முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் என இந்த பட்டியல் இவ்வாறு நின்று கொண்டே செல்கிறது என்பதான தகவல்களும் வெளியாகின்றன. எனவே பிரதானமாக இவ்வாறு சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பிலான தகவல்கள் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கிற நிலையில் இந்த எண்ணிக்கை குறித்தான விடயங்களையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். அந்த வகையில் இப்போது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை வெளியிடாத முக்கியஸ்தர்கள் 41 பேர் இருக்கிறார்கள் என்பதுவே இது செய்தியாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சொத்து விவரங்கள் அறிவிக்கப்பட்டதனூடாக ஏற்பட்ட அரசியல் சர்ச்சைகள் ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுதோ 4 முன்னாள் ஆளுநர்களும் இந்த பொறுப்பிலிருந்து தவறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவே இந்த செய்தி அமையப்பெறுகிறது.